அடையாளமிடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ்ல நாங்க இவங்க சொல்லுவோம் எப்படி மேப்பிங் அப்படின்னு சொல்லிடுவோம். எப்படி மேப்பிங்கா? எஸ், இது நாங்க பார்க்கலையே, இன்னைக்கு தான் பார்க்க போறோம். சரி கவனிங்கடா, இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் அடையாளமிடல் அப்படின்னு சொல்லக்கூடிய மேப்பிங். நாங்க இதுக்கு முன்னைய கிளாஸ் பிள்ளைகள் பேஜ் அண்ட் ஃப்ரேம்ஸுக்கான கல்குலேஷன் நாங்க பார்த்துறாங்க. ஃப்ரேம்ண்டா என்ன, அந்த ஃப்ரேம்ல காணப்படுற சட்டகம்ண்டா என்ன, ரைட், ரெம்மண்டா என்ன, ரெம்ல காணப்படுற சட்டகங்கள் யாரு, அதே மாதிரி மாய நினைவகம்ண்டா என்ன, மாய நினைவகத்துல எங்களுக்கு பக்கங்கள் காணப்படும், ஒவ்வொரு பக்கங்களுக்குள்ளேயும் காணப்படுற பிள்ளைகள் தர்க்க முகவரி என்ன, ரெம்மின் ஃப்ரேமுக்குள்ள காணப்படுறது யார பிள்ளைகள் சட்டக முகவரி, எல்லாம் நாங்க பார்த்தோமா இல்லையா, எல்லாம் நாங்க பார்த்திருந்தோம். இன்னைக்கு நாங்க மேப்பிங் தொடர்பா நாங்க பார்க்க போறோம்டா. ரைட், ஒருக்கா பாருங்கடா. மேப்பிங்கிறது பிள்ளைகள், நான் இவரை யாரா போட போறேன்னா பிள்ளைகள் எங்கட மாய நினைவகம். யாரு? மாய நினைவகமா? மாய நினைவகம். அப்ப மாய நினைவகம் என்று சொன்னா பிள்ளைகள் இங்கிலீஷ்ல என்ன? வர்ச்சுவல் மெமரி அல்லது லாஜிக்கல் மெமரி. இந்த மாய நினைவகத்தை நாங்க சம அளவான துண்டங்களாக பிரிச்சமா இருந்தா அந்த பிரிக்கப்படுற ஒரு துண்டத்தை நாங்க சொல்லுவோம் எப்படி பிள்ளைகள்? பக்கம் அப்படின்னு சொல்லி. பேஜஸ் ஞாபகம் இருக்கா? ஒவ்வொன்றும் யாருங்களுக்கு பேஜ். ஓகே, அப்ப எக்ஸாம்பிளுக்காக நான் இங்க போட்டிருக்கேன் 4 பேஜியா, ஈஸியா விளங்க எடுக்கிறதுக்காக. அந்த பக்க முகவரி 0, இது 1, இது 2, இது யாரு பிள்ளைகள்? 3. அதே மாதிரி நாங்க இன்னும் ஒன்று பார்த்திருந்தோம், எங்கட பிரதான நினைவகம் இருக்கு பிள்ளைகள், அதுதான் எங்கட ரெம். அந்த ரெம்மை நாங்க சொல்லலாம் பௌதீக நினைவகம் என்று சொல்லி. ஞாபகம் இருக்கா? பௌதீக நினைவகம். ரைட், அந்த பௌதீக நினைவகமானது பிள்ளைகள் சம அளவான துண்டங்களாக பிரிக்கப்படுமா இருந்தா இந்த பிரிக்கப்படுற ஒரு துண்டம் அழைக்கப்படுறது எப்படி பிள்ளைகள்? சட்டகம் அப்படின்னு சொல்லி. சட்டகம்ங்கிறது எங்களுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஃப்ரேம் என்று சொல்லுவோம். இது எங்களுக்கு ஃப்ரேம் 0, இது எங்களுக்கு ஃப்ரேம் 1, இது 2, இது யாரு பிள்ளைகள்? 3. ரைட், எங்களுக்கு மேப்பிங் அப்படின்னா என்னண்டா, எங்கட ரெம்ல இடப்பற்றாக்குறை ஏற்பட்ட பிள்ளைகள் நாங்க டேட்டாவை யாரை நோக்கி மூவ் பண்றோம்? வர்ச்சுவலை நோக்கி மூவ் பண்றோம். இதை நாங்க OS 7 நிலைகளை கொண்ட செயல்முறை நிறைமாற்றுகை வரைபடமிக்கலாம், அந்த 7 ஸ்டேட் டிரான்சிஷன் டயக்ராம், அந்த டயக்ராம்ல அழகா படிச்சிருக்கோம் பிள்ளைகள். ரெம்ல இடப்பற்றாக்குறை ஏற்பட்டா அந்த இடப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக சில செயல்களை நாங்க தற்காலிகமாக யாரை நோக்கி நகர்த்துறோம் பிள்ளைகள்? வர்ச்சுவலை. அந்த வர்ச்சுவல்ல 2 நிலைகள் காணப்படும் என்று படிச்சிருக்கோம். ஒன்று மாற்றப்பட்டதும் காத்திருப்பதும், 2வது மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதும். ஸ்வெப்ட் அவுட் அண்ட் பிளாக்டும் இருக்கு, ரைட்டிங்கும் இருக்கு. ஓகே, இதுல இப்ப உதாரணத்துக்கு பிள்ளைகள் எங்கட ரெம்ல 3வது சட்டகத்துல காணப்படுற செயலானது மாய நினைவகத்தின் 1வது பக்கத்தை நோக்கி நகர்த்தப்பட்டால். அழகா பாருங்க, ரெம்மின் 3வது சட்டகத்தில் காணப்பட்ட செயலானது மாய நினைவகத்தின் 1வது பக்கத்துக்கு மாற்றப்பட்ட பிள்ளைகள் எதிர்காலத்துல CPU ஆனது குறித்த செயலை வேண்டுகின்ற டைம் இந்த செயலானது எங்க இருந்து வந்தாரோ அங்கதான் போகணும். கிளியர்? அப்ப 3வது ஃப்ரேம்ல இருந்து 1வது பேஜுக்கு வந்தால் திரும்ப CPU ஆனது அதை பெற்றுக்கொள்ற டைம் செயல் 1வது பேஜ்ல இருந்து எங்க போகும் பிள்ளைகள்? 3வது சட்டகத்துக்கு போகும். கிளியர்? மெப்பிங்கிறது யாருன்னு பார்த்தா ஒரு பக்கத்துக்கு சமனான ஒரு சட்டகத்தை இணைப்பு செய்து காட்டுற செயற்பாடு யாரு பிள்ளைகள்? மெப்பிங். அப்ப 1வது பக்கமானது 3வது சட்டகத்தோட தொடர்பா இருக்கு. இதை இணைப்பு செய்யற செயற்பாடுக்கு பேர் என்ன? மேப்பிங். கிளியர்? இந்த மேப்பிங்க பண்ணணும் என்றால் எங்களுக்கு ஒரு தரவு கட்டமைப்பு ஒன்று தேவை பிள்ளைகள், ஒரு அட்டவணை ஒன்று தேவை. அந்த அட்டவணை நாங்க போன கிளாஸ்ல படிச்சோம். அதுக்கு பேர் என்ன நாங்க சொல்லுவோம்? பக்க அட்டவணை அப்படின்னு சொல்லக்கூடிய பேஜ் டேபிள். அந்த பக்க அட்டவணையின் உதவியோட தான் பிள்ளைகள் எங்களுக்கு யாரு நடக்கும்? மேப்பிங் நடக்கும். ரைட், பக்க அட்டவணையானது 2 விதமான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு பிள்ளைகள். அதுல முதலாவது பக்கத்துக்கான, அப்படின்னா நாங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? பேஜ்டு நம்பர். 2வது ஒன்று பிள்ளைகள் சட்டகத்துக்கான இலக்கம், அப்படின்னா ஃப்ரேம்டு நம்பர். கிளியர்? பேஜ் டேபிளின் முன்துண்டு பேஜ் நம்பர், பின்துண்டு யாரு பிள்ளைகள்? ஃப்ரேம் நம்பர். இந்த அட்டவணை என்னத்தை கொண்டிருக்கும்னா ஒவ்வொரு சட்டகத்துக்கு முறையா பேஜை கொண்டிருக்கும். கிளியர்? இப்ப நான் பேஜ் நம்பரை ஓர்டரா போடுறோம் பாருங்க, 0, 1, 2, 3 சொல்லி பிள்ளைகள். இதுல நாங்க 1வது பக்கமானது எத்தனையாவது சட்டகத்தோட கணக்குல இருக்கு? 3வது சட்டகம். அப்ப 1வது பக்கத்துக்கு நேரே என்ன நம்பர் இருக்குன்னு சொல்றீங்க? 3வது நம்பர். இங்க 3 இருக்கிறபடியா தமிழர்கள் 1வது பக்கத்துல காணப்பட்டது எந்த சட்டகத்தை நோக்கி மாறி இருக்கு? 3வது. சரியா? அப்ப கவனிங்க, ஒரு மாய நினைவகத்தின் பக்கத்துக்கு சமனான ஒரு சட்டகத்தை நாங்க இணைப்பு செய்யற செயற்பாடுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? மேப்பிங். பேஜுக்கு சமனான ஃப்ரேமை லிங்க் பண்ற செயற்பாடு. இது யாரோட ஹெல்ப்போட நடக்கும் பிள்ளைகள்? பேஜ் டேபிளின் ஹெல்ப்போட.
அப்ப நான் இங்க போடுறேன் பாத்துக்கோங்க. எங்களுக்கு சைஃபர் இருக்கிறது பிள்ளைகள் 2வது ஃப்ரேமுக்கு மூவ் ஆகும். 2ல காணப்படுற பிள்ளைகள் சைஃபருக்கு மூவ் ஆகும். இவர் யாருக்கு மூவ் ஆகும்? 1க்கு. கிளியர்? ஒருவேளை எங்கட பக்கத்துல பிள்ளைகள் 2வது இடத்துல ஒரு செயல் ஒன்று காணப்பட வேண்டும் வச்சுக்கோங்க. அந்த 2வது பக்கம் எந்த சட்டகத்தை நோக்கி மாறும் பிள்ளைகள்? 2க்கு நேர யார் இருக்கு? 0. அப்ப 2வது பக்கம் வந்து ரெம்முக்கு மூவ் ஆகக்குள்ள அது 2வது பக்கத்தோட யாரை இணைப்பு செஞ்சு காட்டும்னா 0வது இடத்தில் காணப்படக்கூடிய சட்டகத்தை. ஓகே, இந்த செயற்பாட்டுக்கு பேர் தான் யார் பிள்ளைகள்? மேப்பிங். அந்த மெப்பிங்கை மேற்கொள்ளக்கூடிய சாதனங்களை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள். ஒரு வன்பொருள் சாதனம் ஒன்று சிபியூக்குள்ள காணப்படுது. அதுக்கு பேர் நாங்க சொல்லுவோம் நினைவக முகாமைத்துவ அலகு என்கிற MMU. யாரு? MMU. இந்த MMU என்று சொல்லக்கூடிய மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட், நினைவக முகாமைத்துவ அலகு. இவர் தான் பிள்ளைகள் எங்களோட பேஜ இவருக்கு வந்து மெப் பண்ணி வைக்கிற பாட்டி. யாரு? MMU. பாஸ்ட் பேப்பர்ல ஒரு வந்திருக்க பிள்ளைகள். முதலாவது MCQவா, எனக்கு எந்த இரண்டு மறந்து போயிட்டு. அதாவது மெப்பிங்க மாற்றக்கூடிய சாதனம், வன்பொருள் சாதனம் யார் ரெண்டு கேட்டிருந்தான்? யார் பிள்ளைகள்? ஆன்சர் MMU. அப்ப நாங்க CPU பாகங்கள் நிறைய படிச்சிருக்கோம். ALU இருக்கு, CU இருக்கு, ரெஜிஸ்டர் இருக்கு, கேஷ் மெமரி லெவல் 1 இருக்கு. இப்ப யார் பிள்ளைகள்? MMU. OS படிக்கக்குள்ள நாங்க IR கூட படிச்சிருக்கோம். யாரு? அல்லது பிசி படிச்சிருக்கோமா இல்லையா? பிசி ப்ரோக்ராம் கவுண்டர். அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் யார் பிள்ளைகள்? ஒரு விதமான ரெஜிஸ்டர். அப்ப ரெஜிஸ்டர் என்றாலே அது எங்க இருக்கும்? சிபியூக்குள்ள. ஞாபகம் கொடுங்களா? ரைட். இப்போ எங்களுக்கு இந்த மெப்பிங் நடக்கிற டைம் பிள்ளைகள் எப்படி அந்த டிரான்ஸ்லேஷன் நடக்கும்ன்றத பார்ப்போம். நாங்க போன கிளாஸ்ல இதையும் பார்த்தோம்னாங்கடா, எங்கட வேர்ச்சுவல் மெமரிக்குள்ள பிள்ளைகள் தர்க்க முகவரி காணப்படும் என்று பார்த்திருந்தேன். ஞாபகம் இருக்கா? வேர்ச்சுவல் மெமரிக்குள்ள தர்க்க முகவரி காணப்படும். அப்படின்னா ஒரு பேஜுக்குள்ள வார சின்ன 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 முகவரி. ஒரு முகவரிக்கான கெப்பாசிட்டி பார்த்திருந்தா டிஃபால்ட் எவ்வளவு பிள்ளைகள்? 1 பைட். டிஃபால்ட் எவ்வளவுங்களுக்கு? 1 பைட். இந்த முகவரியும் இலக்கங்களை கொண்டு இருக்கும். 0, 1, 2, 3. இவருக்குள்ள 4 முகவரிகள் காணப்பட்டா இங்கேயும் எத்தனை முகவரி பிள்ளைகள்? 4 முகவரி. அப்ப இங்கேயும் எத்தனை முகவரி? 4 முகவரி. இங்கேயும் எத்தனை முகவரி? அதே 4 முகவரி. ஸோ எங்களுக்கு 0, 1, 2, 3 போகும். இவர் எங்களுக்கு 4, 5, 6, 7. இவர் எங்களுக்கு 8, 9, 10, 11. இது 12, 13, 14, 15. கிளியரா? ஓகே. எங்களுக்கு தர்க்க முகவரி காணப்படுற மாதிரி பௌதிக நினைவகத்தில் காணப்படக்கூடிய முகவரி யார் பிள்ளைகள்? பௌதிக முகவரி, பிசிக்கல் அட்ரஸ். அந்த பிசிக்கல் அட்ரஸும் அது மாதிரி தான் காணப்படும் பிள்ளைகள். அங்க எங்களுக்கு 4 முகவரி காணப்பட்டா இங்கேயும் எத்தனை முகவரி காணப்படும்? அதே 4 முகவரி. அப்ப இதுக்கும் நம்பர் என்ன? 0, 1, 2, 3. இங்கேயும் எத்தனை முகவரி பிள்ளைகள்? 4 முகவரி. இங்கேயும் எத்தனை? அதே 4. இங்கேயும் எத்தனை முகவரி? அதே 4 முகவரி. கிளியர்? ஏண்டா இவரை மாதிரி தானே பிள்ளைகள் இவர் இருப்பார். ஒரு பேஜ் மாதிரி தான் யார் இருக்க போதும்? ஃப்ரேம் இருக்க போதும். ஏண்டா பேஜோட சைஸ் யாரோட சைஸுக்கு சமன்? ஃப்ரேமோட சைஸுக்கு. அப்ப இங்க 1000 முகவரிகளால் உருவாக்கப்படுற கெப்பாசிட்டி இங்க இருக்கிற கெப்பாசிட்டிக்கு சமன். அப்ப இங்க 1000 அட்ரஸஸ் காணப்பட்டா இங்கேயும் எத்தனை அட்ரஸஸ் காணப்படும் பிள்ளைகள்? 1000 அட்ரஸஸ். கிளியர்? ரைட். இதுல இந்த குறித்த இடத்துக்கான தர்க்க முகவரி எப்படி இருக்கும்னாடா, இந்த குறித்த லொகேஷனுக்கான தர்க்க முகவரி பிள்ளைகள் 2 பகுதியை கொண்டிருக்கும். எத்தனை பகுதிகள்? 2 பகுதி. அதுல முன் துண்டு யாருன்னு பார்த்தா பிள்ளைகள் பக்கத்துக்கான யாரு? பக்க எண் அப்படின்னு சொல்லுவோம் பிள்ளைகள். பின்னுக்கு வாரது பெயர்ச்சி எண். என்ன? பெயர்ச்சி. பெயர்ச்சி அல்லது ஒதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள். டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது ஆஃப்செட். ஓகே. இப்ப சொல்லுங்க, இந்த குறித்த முதலாவது இடமானது எத்தனையாவது பக்கத்துல காணப்படும் பிள்ளைகள்? 0வது பக்கம். அப்ப இவருக்கான முகவரி எப்படி வரும்டா? 0. அந்த 0வுல பெயர்ச்சி என்கிறது பிள்ளைகள் இடப்பெயர்ச்சி. அந்த 0வது பக்கத்துல எந்த இடத்துல இருக்காரு? ஓகே. இவர் சொல்லுங்க, 0வுல 0, 0வுல 1. அப்ப இந்த இடம் எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? 01. இவருக்கான அட்ரஸ் எங்களுக்கு யாரு? 01. ஓகே. அப்ப இந்த இடங்கள்ல எங்களுக்கு ஒரு செயல் ஒன்று காணப்படுதுன்னா இவருக்கான முகவரி யாரா வரும் பிள்ளைகள்? முன்துண்டு எங்களுக்கு பேஜ் நம்பர். எத்தனையாவது பேஜ்ல இருக்காரு? 2வது பேஜ். அந்த 2வது பேஜ்ல எத்தனையாவது ஆள்? 9வது ஆள்னு போடக்கூடாதுடா, கவனம். 2வது பேஜ்ல இந்த 8ஆம் நம்பர் 0வது ஆள். இது 2வது பேஜ்ல 1வது ஆள். அப்ப இவருக்கான அட்ரஸ் என்ன பிள்ளைகள்? 2, 1. இந்த 2, 1க்கான முகவரி எங்களுக்கு 9ஆம் நம்பர்ல நாங்க டைரக்டா கணிக்கலாம். எப்படி தெரியுமா? இது எந்த பேஜ்ல இருக்கு சொல்லுங்க. எங்களுக்கு எத்தனையாவது பேஜ் இருக்கோ அந்த பேஜ் நம்பர் நாங்க போட போறோம் 2. இதை நாங்க தர போட போறோம் பிள்ளைகள். எத்தனையாவது இடத்துல இருக்காருன்னு பாருங்க. எத்தனையாவது இடம் எங்களுக்கு? 1வது இடம். ஒவ்வொரு பேஜுக்குள்ள எத்தனை முகவரி காணப்படும் பிள்ளைகள்? 4 முகவரி. ஸோ 2 தர 4. சமன்பாடு எப்படி வரும் பிள்ளைகள்? 2 தர 4. பேஜ் நம்பர் தர
ஒவ்வொன்றுக்குள்ளேயும் எத்தனை முகவரி இருக்கு? 4 முகவரி. சக அதுல எத்தனையாவது ஆள் இருக்காரு? முதலாவது ஆள். 2 தர 4 எங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 8. அப்ப 8 சக உண்டு எங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 9. ஓகே. இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு முகவரி காணப்படுகிறது சொன்ன பிள்ளைகள். இந்த முகவரிக்கான அட்ரஸ் எங்களுக்கு எப்படி வரப்போதும்? லாஜிக்கல் அட்ரஸ் எப்படி வரப்போதும்? இது எந்த பேஜ்ல இருக்கு? முதலாவது பேஜ்ல. அதுல எத்தனையோ இடம்? 0, 1, 2, 3. கிளியர்? அப்ப இவருக்கான முகவரி எங்களுக்கு ஏழு எங்களுக்கு எப்படி பார்க்கலாம்? பேஜ் நம்பர் எங்களுக்கு உண்டு, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 4 இருக்கு. அதுல அவர் எத்தனையாவது ஆள் இருக்காரு பிள்ளைகள்? 3வது ஆள். எங்களுக்கு 4ஓட நாங்க 3 கூட்டினோம்டா பெருமானம் எத்தனை? 7. கிளியர்? ரைட். இதே போல எங்களுக்கு இந்த இடங்கள்ல பிள்ளைகள் பிசிக்கல் அட்ரஸ் காணப்படும். இந்த பிசிக்கல் அட்ரஸுக்கான முன் துண்டு இருக்கலா, அங்க பேஜ் நம்பர்ங்கிற மாதிரி இங்க யார் வரும் பிள்ளைகள்? ஃப்ரேம் நம்பர் வரப்போதும். அப்ப இது எத்தனையாவது ஃப்ரேம் எங்களுக்கு? முதலாவது ஃப்ரேம். அந்த முதலாவது ஃப்ரேம்ல இது எங்களுக்கு எத்தனையாவது பயிற்சி? 0வது பயிற்சி. அப்ப 10ங்கிறது யார் பிள்ளைகள்? பிசிக்கல் அட்ரஸ். இது உங்களுக்கு கிளியரா? இந்த டெக்னிக் விளங்குனா ஈஸியா நாங்க மேப்பிங் பண்ணலாம். ரைட்டா? ரைட். இந்த மேப்பிங் நடக்கக்குள்ள பிள்ளைகள் அழகா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் நடுவில் கிளீன் பண்ண போறேன்டா, பிரச்சனை இல்லையே? ரைட். இதுல பாத்துக்கோங்க, மேப்பிங் நடக்கக்குள்ள முக்கியமான விஷயம் எப்படி அந்த மாற்றம் நடக்கும்னு பாருங்க. ரைட். எப்படி நடக்கும்னு பாருங்க. எங்களுக்கு இதனால் உருவாக்கப்படுற முகவரி யாரு பிள்ளைகள் சொல்லுங்க? லாஜிக்கல் முகவரி இல்லையா? ரைட். இதுல முன்துண்டி எங்களுக்கு யாருடா? முன்துண்டி யாரு? பக்க இலக்கம். அதுதான் பி அப்படின்னு எடுக்க பிள்ளைகள். யாரு? பி. பின்துண்டி யாரு எங்களுக்கு? இடப்பெயர்ச்சி. அது நான் எப்படி எடுக்க பிள்ளைகள்? டி என்று எடுக்க, டிஸ்பிளேஸ்மெண்ட். கிளியர்? இதை நான் பி என்று எடுக்க பிள்ளைகள். இது யார் எடுக்க போறேன்? டிஸ்பிளேஸ்மெண்ட். இவரை மெப் பண்ணக்கூடிய ஆள் யாரு பிள்ளைகள்? எதன் ஊடாக மேப்பிங் நடக்கும்? எம்எம்இ ஊடாக மேப்பிங் நடக்கும். கிளியர்? எம்எம்இ ஊடாக எங்களுக்கு மேப்பிங் நடக்கும். மேப்பிங் நடந்து வார முகவரி இருக்குதானே பிள்ளைகள்? ஐ மீன் எங்கட பேஜ்ல காணப்படுற செயலை நாங்க ரெம்முக்கு மூவ் பண்ண மாட்டோம். ரெம்ல எந்த இடத்துல காணப்படும்ங்கிறது. ரைட். நாங்க எப்படி பாக்குறோம்னா, மேப்பிங் நடக்கிற டைம் இந்த பேஜ் நம்பருக்கு சமனான ஃப்ரேம் நம்பரை நாங்க பார்க்கணும். அப்ப இங்க எங்களுக்கு பேஜ் நம்பர் பி என்று எடுங்க. பிக்கு நிறைய யார் இருக்கு பிள்ளைகள்? எஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிளியர்? அப்ப இங்க பேஜ் நம்பர் எங்களுக்கு என்ன பிள்ளைகள்? பி. அந்த பியோட பாருங்க, செக் பண்ணி பேஜ் டேபிள்ல பியோட தொடர்புடைய ஃப்ரேம் நம்பர் யார் பிள்ளைகள்? எஃப். அப்ப பி இருந்த இடத்துல யார் வருவாருன்னா பிள்ளைகள்? எஃப் வருவாரு. டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி இருக்கும். கிளியர்? ஓகேவா? அப்ப மேப்பிங் நடக்குன்னா நாங்க ஒண்ணும் இல்லை, அவர் எங்க இருக்காருன்னு பாருங்க. இந்த பேஜுக்கு சமனான ஃப்ரேம் வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. பேஜ் டேபிள்ல அந்த பேஜ் நம்பருக்கு பதில் யார் வரும் பிள்ளைகள்? ஃப்ரேம் நம்பர். பின்னுக்கு என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இங்காலையும் வரப்போதும். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்துக்கோங்க, இந்த இடங்கள்ல நம்மளுக்கு ஒரு செயல் இருக்கு பிள்ளைகள். இந்த இடங்கள்ல அப்ப இவருக்கான முகவரி எங்களுக்கு என்ன வரப்போதும்? இது எங்களுக்கு 3வது பக்கத்துல 0, 1, 2 2வது பயிற்சி. நீங்க அங்க போய் செக் பண்ணி பாருங்க. 3வது யாரோட லிங்கம் பிள்ளைகள்? முதலாவது. அப்ப முதலாவது சொன்னா அது எங்க இருக்கு? இங்க இருக்கு. பயிற்சி மாறுமா? மாறாது. அப்ப இங்க 2 இங்க 2 தான். 0, 1, 2. அப்ப இந்த இடத்துல லோட் ஆகுவாரு. இவருக்குள்ள 3வது ஆளுண்டா இங்கேயும் எத்தனையாவது ஆள்? 3வது ஆள். இவருக்குள்ள 10வது ஆளுன்னா அந்த பேஜ்லயும் எத்தனையாவது ஆள் பிள்ளைகள்? 10வது ஆள். ஏன்னா இவருக்கு சவனா தான் இருக்கு. இங்க 1000 இருந்தா அங்கேயும் எத்தனை இருக்கும்? 1000. இங்க ஒரு 900வது ஆளுண்டா அங்கேயும் எத்தனையாவது ஆள் பிள்ளைகள்? 900வது ஆள். அதான் டெக்னிக். ஓகே. அப்ப சொல்லுங்க, இங்க இந்த பேஜுக்கு சமனான ஃப்ரேம் யாருன்னு பார்க்கணும் உண்டு. அப்ப முதலாவது ஃப்ரேமை நோக்கி லோட் ஆகும் பிள்ளைகள். அந்த முதலாவது ஃப்ரேம்ல எத்தனையாவது பயிற்சி? 2வது பயிற்சி. அப்ப இவரால் மெப்பணுப்பட்ட வார முகவரி யாரு பிள்ளைகள்? 1, 2. இந்த முகவரியை காட்டுங்கிறதா நீங்க கேள்வி. இது கஷ்டமாடா? இது கஷ்டமா? நாங்க பேஜ் டேபிள் போய் பார்க்க போறோம். யார் இருக்கா? இவருக்கு சமனா யார் இருக்கா? அப்ப அந்த பேஜ் நம்பர் போட போறோம். ஃப்ரேம் நம்பர் மாறுமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறுமா? மாறாது. ஓகே. இதுதான் நீங்க கேட்கிற கேள்வி பிள்ளைகள். இது தவிர வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. யாருக்கும் இதுல டவுட் இருந்தா கேளுங்க. இல்லையே? ரைட். ஒருக்கா அந்த வினா ஒருக்கா பாருங்களேன். பாருங்க, முதலாவது கொஸ்டின். 16 பிட்டு மாய முகவரிகளை பயன்படுத்தத்தக்க 16 பிட்டு மாய முகவரிகளை பயன்படுத்தத்தக்க எக்ஸ் எனும் கணினியை கருதுக. சொல்லுங்க. மாய முகவரின்னா யாரு பிள்ளைகள்? மாய நினைவகம்ங்கிறது வெர்ச்சுவல். அந்த வெர்ச்சுவல் மெமரிக்கான மொத்த பிட்ஸ் எத்தனையா? சொல்லுங்களேன்.
16 பிட்ஸ். ரைட். இது என்ன முகவரி பிள்ளைகள், என்ன நினைவகம் எங்களுக்கு? மாயம். அப்படி நான் போட்டுக்கொள்வோம் பாருங்க, மாய நினைவகம். அல்லது நாங்க சைட்ல போடுவோம். இது யார பிள்ளைகள்? வெர்ச்சுவல் மெமரி, விஎம் அப்படின்னு சொல்லி போடுறேன். 16 வீட்டு மாய முகவரிகளை பயன்படுத்தத்தக்க எக்ஸ் எனும் கணனியை கருதுக. இந்த கணனியின் பௌதிக நினைவகத்தின் அளவு. பௌதிக நினைவகம்ங்கிறது யாரு பிள்ளைகள்? பிசிக்கல் மெமரி. அது யாரு? எங்கிட்ட ரெம். பிசிக்கல் மெமரி யாரு? ரெம். ஸோ ரெம் என்று சொன்னால் கீழே போறோம் பாருங்க, இது எங்களோட ரெம். ரெம்ட கெப்பாசிட்டி எவ்வளவா பிள்ளைகள்? ரெம்ட கெப்பாசிட்டி எவ்வளவா? 32 KB. மேலுக்கு பிட்ஸை தந்திருக்கான், கீழுக்கு கெப்பாசிட்டி தந்திருக்கான். ரைட், ஓகே. இதுல ஒரு பக்க அளவு, ஒரு பேஜோட சைஸ். பேஜ் வாரது யாரோட பிள்ளைகள்? பேஜ் வாரது யாரோட? மாயத்தோட. ஒரு பேஜோட சைஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஒரு பேஜோட சைஸ் எவ்வளவு? 8 KB. அப்போ ஒரு பேஜோட சைஸ் 8 KB என்றாலும் ஒரு ஃப்ரேமோட சைஸ் எவ்வளோடா? 8 KB. நாங்க போன கிளாஸ்ல படிச்சோம். நாங்க இது மாய நினைவகம் என்ற பிள்ளைகள். இந்த கட்டமைப்புல முன்துணியங்களுக்கு யாரு? அந்த மாய நினைவகத்தின் பக்கத்துக்கான இலக்கம், பேஜ் நம்பர். பின்துண்டி யாரு பிள்ளைகள்? டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது ஆஃப்செட் அல்லது பேஜோட சைஸ் என்று சொல்லலாமா இல்லையா? பக்க அளவுன்னு சொல்லி. அதே போல இது எங்களோட பிசிக்கல் மெமரி பிள்ளைகள். முன்துண்டி யாரு எங்களுக்கு? ஃப்ரேம்ட நம்பர். பின்துண்டி யாரு எங்களுக்கு? ஃப்ரேமின் சைஸ். ஒரு பேஜோட சைஸ் ஒரு ஃப்ரேம்ட சைஸுக்கு சமனிங்கிறதால இங்க 8 KB, இங்கேயும் எத்தனை KB? அது 8 KB. ரைட். இதுல இதை பார்த்து கொண்டு நாங்க சில முடிவுகளுக்கு வரலாம் பிள்ளைகள். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எங்களோட முடிவுகளுக்கு வந்து போட்டு யாரு செய்வோம்? கொஸ்டின் செய்வோம். இதை பார்த்துருக்கா லேர்ன் பண்ணுவோமே நாங்க. சரியா? ரைட். இப்ப சொல்லுங்க, நீங்க மொத்தம் எத்தனை பிட்ஸ் இருக்கு? 16 பிட்ஸ். ஒரு பேஜோட சைஸ் எவ்வளவு பிள்ளைகள்? 8 KB. அப்ப பேஜ் நம்பருக்கு எத்தனை பிட்ஸ் இருக்குன்னு கேட்டா, டோட்டல் பிட்ஸ்ல இருந்து பேஜோட சைஸுக்கு போன பிட்ஸை கழிப்பமாக இருந்தால் யாருக்கான பிட்ஸ் கிடைக்கும் பிள்ளைகள்? பேஜ் நம்பருக்கானது. நீங்க சொல்லுங்க, 8 KB என்றா எத்தனை பிட்ஸ்? 8 KBங்கிறது 8 பிள்ளைகள் 2 அடுக்கு தர KB என்றா 2 அடுக்கு மொத்தம் 2 அளவு என்னங்களுக்கு? பைட் என்று படிச்சோமா இல்லையா? 2 பைட் என்றா பிள்ளைகள் எத்தனை பிட்ஸ்? 13 பிட்ஸ். எத்தனை பிட்ஸ் இருக்கு? 13 பிட்ஸ். இப்ப சொல்லுங்க, நீங்க 16 பிட்ஸ்ல 13 பிட்ஸ் போனா பேஜ் நம்பருக்கு எத்தனை பிட்ஸ் இருக்கு பிள்ளைகள்? 16ல 13 போனா 3 பிட்ஸ் எங்களுக்கு இருக்கு. எத்தனை பிட்ஸ்? 3 பிட்ஸ். கிளியர்? 3 பிட்ஸ். இப்ப நீங்க இதை பார்த்தே சொல்லலாம், 32 KBங்கிறது எத்தனை பிட்ஸ் வரும் பிள்ளைகள்? 32 KB எத்தனை பிட்ஸ் வரும்? 32ன்னா 2 அடுக்கு, KBங்கிறது 2 அடுக்கு, அப்ப 2 பைட் என்று சொல்லி வரும் பிள்ளைகள். அப்ப எத்தனை பிட்டடா? 15 பிட்ஸ். அப்ப நாங்க சொல்லலாம் இவருக்கு பயன்படுத்தப்பட்ட மொத்த பிட்ஸோட எண்ணிக்கை 15. ஓகே. இவருக்கு 13 பிட்ஸ் என்றால் இவருக்கும் எத்தனை பிட்ஸ்? அதே 13 பிட்ஸ். 15ல 13 போனா இங்கால எத்தனை பிட்ஸ் இருக்கு? 2 பிட்ஸ் இருக்கு. இது கிளியரா? இது கிளியரா? இதை வச்சுக்கொண்டு நாங்க மேப்பிங் கொஞ்சம் கட்டமைப்பு போடுவோமா? ஸ்ட்ரக்சர்டு எப்படி போடலாம்? இதை நான் கிளீன் பண்ணட்டுமா? ரைட். இதுல பாத்துக்கோங்க, இது எங்களுக்கு வெர்ச்சுவல் மெமரி இல்லையா? அதை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு போறேன்னா இது எங்கட வெர்ச்சுவல் மெமரி. இந்த ஸ்ட்ரக்சர்ல போடுவோமே, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு. எத்தனை பிட்ஸ் இருக்கு பிள்ளைகள் பக்கத்தை காட்டுறதுக்கு? பக்கத்தோட இலக்கத்தை காட்ட எத்தனை பிட்ஸ் இருக்கு? 3 பிட்ஸ் இருக்கு. அப்ப 3 பிட் இருந்தா எத்தனை பக்கத்தை அடிக்கலாம்? பக்கத்துக்கு 3 பிட் இருந்தா எத்தனை பக்கத்தை அடிக்கலாம்? 2 பக்கம். 3 பிட்ஸ் இருந்தா எத்தனை பக்கத்தை உருவாக்கலாம்? 2 எத்தனைடா? 8 பக்கம் தான் உருவாக்கலாம். 8 பக்கம். அப்ப சொல்லுங்க, இது எங்களுக்கு முதலாவது பக்கம் பிள்ளைகள். இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8வது பக்கம். கிளியர்? இது எங்களுக்கு 0ல ஆரம்பிச்ச பிள்ளைகள் 0, 1, 2, 3, 4, இது எங்களுக்கு 5, 6, யாருல முடியும் பிள்ளைகள்? 7ல. கிளியர்? இதே போல யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு ஃப்ரேம் இருக்கு பிள்ளைகள். ஃப்ரேம் யாரோட வாருது எங்களுக்கு? ஃப்ரேம் யாரோட வரும் பிள்ளைகள்? எங்கட ரெம். அந்த ரெம்மோட கெப்பாசிட்டியில பிள்ளைகள், சாரி, ரெம்மின் இலக்கத்தை காட்டுறதுக்காக, சட்டகத்திர எண்ணிக்கையை காட்டுறதுக்காக எத்தனை பிட்ஸ் இருக்கு? 2 பிட்ஸ். அப்ப இவருக்காக 2 பிட்ஸ் இருந்தா எத்தனை சட்டகத்தை அடிக்கலாம்? சட்டகத்தை காட்ட 2 பிட்னா 2 எத்தனை? 4. அப்ப 4 சட்டகத்தை அடிக்கலாம். அப்ப கவனிச்சுக்கோங்க, இது எங்களுக்கு சட்டகம் 1, இது எங்களுக்கு 2, இது எங்களுக்கு 3, இது யார பிள்ளைகள்? 4வது சட்டகம். அப்ப எங்களுக்கு 0, 1, 2, இது யார பிள்ளைகள்? 3. இது ஓகேயா? இப்ப சொல்லுங்க, நீங்க ஒரு பேஜோட சைஸ் எவ்வளவு பிள்ளைகள்? ஒரு பேஜோட சைஸ் எவ்வளவு?
8 கேபி. இதுல மீனிங் எங்களுக்கு இங்க இருக்கிற இது மீனிங் என்ன பிள்ளைகள், இங்க இருக்கிற ஒரு துண்டத்துக்கான கெப்பாசிட்டி எவ்வளோட 8 கேபி. அப்ப இங்க ஒரு ஃப்ரேம்ட கெப்பாசிட்டி எவ்வளவு பிள்ளைகள் 8 கேபி. சிம்பிள் தான் இது. இதை பார்த்து இதுகளை ட்ரா பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு காட்டும் சிம்பிளா போகும். சரியா? அப்ப 8 கேபி என்றா 8 கேபி எத்தனை பைட்ஸ் பிள்ளைகள்? 8 கேபி எத்தனை பைட்ஸ்? ஒரு கேபி 1024 பைட். எத்தனை பைட்? 1024. அப்ப 8 கேபி என்று சொன்னா எத்தனை பைட்? 8 தர 1024 எத்தனை வரும்? 8192 பைட்ஸ் வரும் பிள்ளைகள். இது அர்த்தம் ஒவ்வொரு பேஜுக்குள்ளையும் 8192 முகவரிகள் காணப்படும். கிளியர்? சரிதானே? ஒவ்வொரு பேஜுக்குள்ளையும் 8192 முகவரிகள் காணப்படும். அப்ப சொல்லுங்க, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பார்த்தோம்னா பிள்ளைகள் எங்களுக்கு முகவரி இது எங்களுக்கு 0 1 2ல ஸ்டார்ட் பண்ணி இதுல முடியுமா இல்லையா? முதலாவது எங்களுக்கு 0ல 0, அடுத்தது 0ல 1, அடுத்தது 2. 8192 காணப்பட்டா முடிகிற கடைசித யாரா இருக்கும் பிள்ளைகள்? 8191. கிளியர்? 8192 மொத்தம் இருக்கு. 0ல ஸ்டார்ட் பண்ணா லாஸ்டா முடிஞ்சது யாரு பிள்ளைகள்? 8191. அப்ப இவர் எங்களுக்கு 8192ல தொடங்குவாரு. அப்ப எதுல முடியும்? 16384 16383 கூட்டி பாருங்க. 8192 8192 16384 8192 8192 பிள்ளைகள் 16384. அப்ப மொத்தம் எங்களுக்கு 16384. 0ல தொடங்கினா யாருல முடியும் பிள்ளைகள்? 16383ல முடியும். கிளியர்? ரைட். இதே மாதிரி இங்கேயும் இருக்குமா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? இங்கேயும் இருக்கும். அப்ப இந்த பக்கத்தை நாங்க இந்த சட்டகத்தை நோக்கி மாத்தணும்னா எங்களுக்கு யார் தேவை? பேஜ் டேபிள் எங்களுக்கு தேவை. ரைட்? அந்த பேஜ் டேபிள் எங்களுக்கு தந்திருப்பாங்க போல. இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்க போறாங்க பிள்ளைகள். படி பண்ணாங்க. ஓகே, ஒருக்கா பாருங்க. முதலாவது வினா, இந்த கணனியில ஒரு பக்க எண்ணெய் யாரு? பேஜ் நம்பர். ஒரு பக்க எண்ணெய் தேக்கி வைப்பதற்காக முகவரியில எத்தனை பிட்ஸ் தேவை? பார்த்து சொல்லுங்க. 3 பிட்ஸ். ஆன்சர் என்ன? 3 பிட்ஸ். யாரோட இது? சொல்லுங்க. எப்படி அந்த 3 பிட்ஸ் வந்து நீங்க நோட் பண்ண போறீங்கன்னா ஒருக்கா நோட் பண்ணுங்களேன். தேவையண்டா? சரி, இதுல இரண்டாவது கேள்வியை பாருங்க. பயனர் இந்த கணனியில 16 கேபி அளவுடைய ஒரு செய்நிரலை ஓட விடுகின்றார். எவ்வளவு கெப்பாசிட்டி ஆம்பிளைகள்? 16 கேபி. குறித்த ஒரு நேரத்துல அந்த முறைவழியின் பக்க அட்டவணை சில தெரிந்தெடுத்த புலங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ரைட். எங்களுக்கு பேஜ் டேபிள் தந்திருக்காங்க இல்லையா? அந்த பேஜ் டேபிள் ஒருக்கா நோட் பண்ணுவோம் பிள்ளைகள். அதுல பாருங்க, பேஜ் டேபிள்ல முதலாவது எங்களுக்கு பக்க எண் வந்திருக்கு பிள்ளைகள். நான் PN என்று சொல்லி போடுறேன். அடுத்தது சட்டக எண் நான் FN என்று சொல்லி போடுறேன். அடுத்தது எங்களுக்கு உண்டு அல்லது இல்லை என்று சொல்லிட்டு பாருங்க. உண்டு அல்லது இல்லை. இது உண்மையா பேஜ் டேபிள்ல பிள்ளைகள். இது தமிழுக்குலாம் எங்களுக்கு உண்டு அல்லது இல்லை என்று டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கானுங்க. அழகா பண்ணிருக்கலாம். செல்லுபடியானது அல்லது செல்லுபடியாகாதது, வேலிட் அல்லது இன்வேலிட். இதுக்கு தான் அவன் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க அப்படி உண்டு அல்லது இல்லை என்று சொல்லி. இங்கிலீஷ் மீடியத்துல அழகா போட்டிருப்பான் வேலிட் ஓர் இன்வேலிட் என்று சொல்லி. அப்ப நாங்க போடுவோம் பாருங்களா, VOI என்று சொல்லி போடுறோம் பிள்ளைகள். வேலிட் ஓர் இன்வேலிட். இதுல என்ன மீனிங் தெரியுமாடா? உண்டு அல்லது இல்லை பிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிள்ளைகள், சைஃபர்ல காணப்பட்ட ஒரு செயல் வந்து 2வது சட்டத்தை நோக்கி போகுதான்னு சொன்னா அது போறதுக்கான வாய்ப்பு இருந்தா பிள்ளைகள் இங்க என்ன இருக்கும்? உண்டு அல்லது இல்லை விட்டு. பேஜ் நம்பர்ல பாருங்க. இந்த பேஜ் நம்பர்ல பிள்ளைகள் நான் முன் துண்டை வந்து யார் எடுக்க போறேன்? PN அப்படின்னு சொல்லி எடுக்கணும். பேஜ் நம்பருக்கு. ஃப்ரேம் நம்பருக்கு யார் எடுக்க போறேன்? FN. அங்கே பாருங்க, உண்டு அல்லது இல்லை பீட்டு அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அது என்ன உண்டு அல்லது இல்லை பீட்டுன்னு சொன்னா பிள்ளைகள், இது தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தான் போட்டிருக்காங்க எங்களோட கொஸ்டின் பேப்பர்ல. இங்கிலீஷ் மீடியத்துல எப்படி இருக்குமெண்டா பிள்ளைகள், வேலிட் அல்லது இன்வேலிட் அப்படின்னு சொல்லுவோம் பிள்ளைகள். அதாவது அந்த பதிவு எங்களுக்கு செல்லுபடியானால் அது வேலிட், இல்லைண்டா பிள்ளைகள் இன்வேலிட். உண்டுன்னு சொன்னா அங்க இருக்குன்னு அர்த்தம், இல்லையண்டா அங்க இல்லைன்னு அர்த்தம். ரைட்? அப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்துக்கோங்கடா. நான் உதாரணத்துக்காக இந்த பேஜ் நம்பர்ல 0 பிள்ளைகள், ஃப்ரேம் நம்பர்ல யாரை போடுறேன்? 2 போடுறேன். அப்ப பேஜ் நம்பர் 0ல காணப்படுற செயலானது மேப்பிங்குக்கு உட்படுத்தப்பட்ட எந்த ஃப்ரேமை நோக்கி மாற்றப்படும் பிள்ளைகள்? 2வது ஃப்ரேமை நோக்கி. இதுல உண்டு அல்லது இல்லை விட்டு 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மீனிங் என்னண்டா, இவர் எந்த ஃப்ரேமை நோக்கி போகணும்? 2வது ஃப்ரேம். இங்க 0 இருந்தா இதை நாங்க இப்ப பயன்படுத்த இயலாது. கிளியர்? அப்ப அது மூவ் ஆகுமா? அந்த இடத்துல மூவ் ஆகாது. ரைட்? உண்டு அல்லது இல்லை விட்டு ஒன்று இருக்குமெண்டா மீனிங்
எங்களுக்கு இந்த இடத்துல அந்த பதிவு போகணும்டா பிள்ளைகள், போறது வந்து செல்லுபடியா இருக்கு. இதுல மீனிங் ரெண்டாங்க இடம் இருக்கு, நீங்க போகலாம் அர்த்தம். நீங்க பூஜ்ஜியம் இருக்குண்டா அந்த இடம் எம்டியா இல்ல, அல்லது வேறு செயல்களால பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அர்த்தம். ரைட், இது எங்களுக்கு ஒன்னா வந்தால் தான் பிள்ளைகள் நாங்க அதை பயன்படுத்தலாம். அப்ப அது பூஜ்ஜியமா இருந்தா எப்படி நாங்க மேப்பிங் பண்றோம்னு சொல்லி நாங்க நாளைய கிளாஸ்ல பார்ப்போம் பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸோட. ஓகே ரைட். இதுல தரப்பட்ட பேஜ் நம்பர் சொல்லுங்க. அப்ப நீங்க 0 1 2 3 போட்டிருக்கேன். அங்கால சொல்லுங்க. 11 01, அதே மாதிரி 00, அதே போல 10. எல்லாம் எங்களுக்கு வேலிட் அப்ளிகர். எஸ், அப்படி நான் என்ன போட்டிருக்கேன், எல்லாத்துக்கும் 1. சரியா? இப்ப அங்கால பக்கம் வாங்கல, அதுல குறிப்புகள் என்ன தந்திருக்காங்க பாருங்க. சட்ட எண் வந்து அந்த சட்டகத்திர எண் வந்து இருமத்தில் தரப்பட்டிருக்கா. இருமம் என்ற யாரு பிள்ளைகள்? பைனரி. அப்ப இது எங்களுக்கு எதுல இருக்கு? எங்களுக்கு எதுல இருக்கு பிள்ளைகள்? பைனரியில இருக்கு. ஓகே, அப்ப 1 1 சொன்னா பெருமானம் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 3. 0 1 யார் எங்களுக்கு? 1. 0 0 0. 1 0 பிள்ளைகள் 2. கிளியர்? இது எங்களுக்கு எதுல தரப்பட்டிருக்கு? பைனரியில. பக்கம் பூஜ்ஜியத்தில் உள்ள மெய்நிகர் முகவரி. பக்கம் எங்க வருது? இங்க. பூஜ்ஜியத்தில் உள்ள மெய்நிகர் முகவரி 0 தொடக்கம் 8191 வரைக்கும். உண்மைதானே பிள்ளைகள்? ஏன்னா ஒவ்வொன்றுக்கான கெப்பாசிட்டி எங்களுக்கு எவ்வளவு? 8 KB. 8192 இடங்கள் காணப்பட்டா 0 தொடங்கினா எதிர முடியும் எங்களுக்கு 8191. சும்மா போடல, ஒவ்வொன்றும் அளந்து அந்த கெப்பாசிட்டியை பார்த்து தான் போட்டிருக்கு. கமா பக்கம் 1ல 8192 இருந்து 16383 வரைக்கும் ஆகும். சரியா பிள்ளையா? சரி. உண்டு அல்லது இல்லை பிற்று பதிவின் செல்லுபடித்தன்மையை காட்டும். அதாவது செல்லுபடி ஆகுமா இல்லையா என்று சொல்லி. அதுல முதலாவது கொஸ்டினை பாருங்க. மேற்குறித்த முறை வழியில மெய்நிகர் முகவரியாம். என்ன முகவரி பிள்ளைகள்? மெய்நிகர் முகவரி. மெய்நிகர் முகவரினா யாரு? வேர்ச்சுவல்ல வரக்கூடிய லாஜிக்கல் அட்ரஸ் மெய்நிகர் முகவரி. ஒருக்கா பாருங்க, இது எத்தனை பிட்ஸ் முகவரி பிள்ளைகள்? 16. தரப்பட்ட பைனரியையும் பாருங்க, எத்தனை பிட்ஸ்ல இருக்கு? 16 பிட்ஸ்ல இருக்கா இல்லையா? பாருங்க எப்படி 16. வேர்ச்சுவல் மெமரியில பிள்ளைகள் லாஜிக்கல் அட்ரஸ் ஆனது எத்தனை பிட்ஸ்ல காணப்படும்? 16 பிட்ஸ்ல. அந்த முகவரி நான் எழுதுறேன் பாருங்க. 0 0 1 0, திரும்ப 4 தரம் 0 பிள்ளைகள். அதே போல திரும்ப 4 தரம் 0, தென் 0 1 0 0. கிளியர்? ரைட். இது தேவைப்படுகின்றது என கொள்க. இந்த வேர்ச்சுவல் மெமரியில காணப்படுற இந்த அட்ரஸ்ல காணப்படுற ஒரு செயல பிள்ளைகள் அவங்க யூஸ் பண்ண போறாங்க. தேவைப்படுகின்றது என கொள்க. மேற்குறித்த முகவரியானது எந்த பௌதிக முகவரிக்கு படமாக்கப்படும்? எந்த பிசிக்கல் அட்ரஸுக்கு படமாக்கப்படும் கேட்டிருக்காங்க. ஒருக்கா இந்த முகவரியை பார்த்து லேர்ன் பண்ணுங்க பிள்ளைகள். 16 பிட்ஸ்ல முன்னுக்கு வந்த 3 பிட்ஸ் யாருக்கானது? 3 பிட் வந்து எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? பேஜ் நம்பருக்கு. ஸோ எங்களுக்கு இந்த 3 பிட்ஸ் பிள்ளைகள் யாருக்கானது? பேஜ் நம்பருக்கானது. இப்ப பின்துண்டி யாருக்கு பிள்ளைகள்? பின்துண்டி யாருக்கு? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அல்லது ஆஃப்செட்டுக்கு. கிளியர்? நாங்க என்ன பார்த்துருக்கோம் ஸ்டார்ட்ல? மேப்பிங் நடக்கக்குள்ள பிள்ளைகள் பேஜ் நம்பர் பி, டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்களுக்கு டி என்ற இடத்தமாக இருந்தா இது மேப் பண்ணக்குள்ள இந்த பேஜுக்கு சமனான ஃப்ரேம் எதுன்னு சொல்லி நாங்க பார்க்கணும் பிள்ளைகள். அது எஃப் இருந்தா எஃப்டி எங்களுக்கு மாறும். பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம். இப்ப சொல்லுங்க 0 0 1. பாருங்க இங்க எங்களுக்கு பேஜ் நம்பருக்கு எத்தனை பிட்ஸ்? 3 பிட்ஸ். இங்கேயும் எத்தனை பிட்ஸ் பிள்ளைகள்? 3 பிட்ஸ். இங்க எங்களுக்கு 13 பிட்ஸ். இங்கேயும் பாருங்க எத்தனை பிட்ஸ் இருக்கு? 13 பிட்ஸ். இப்ப சொல்லுங்க இந்த 3 பிட்டால உருவாக்கப்படுகின்ற நம்பர் என்ன பிள்ளைகள்? 0 0 1 வார எங்களுக்கு டெசிமல் நம்பர் யாரா இருக்கும்? 1. இந்த 1 எடுத்து கொண்டு எங்க செக் பண்ணுங்க? உங்களோட பேஜ் டேபிள்ல. பேஜ் டேபிள்ல 1க்கு சமனா யார் இருக்கு பிள்ளைகள்? ஃப்ரேம் நம்பர் 01 இருக்கு. யார் இருக்கு? 01. அப்ப எதுக்கு மேப் பண்ணப்படி சொல்லுங்க. அப்போ எதுக்கு மேப் பண்ணப்படும் பிள்ளைகள்? பேஜ் நம்பருக்கு யார் வரப்போதும்? இந்த பேஜ் நம்பருக்கு பதிலா யார் வரப்போதும்? அதுக்கு சமனான ஃப்ரேம் நம்பர். அப்ப இந்த 001க்கு பதிலா எங்களுக்கு யார் வரும் பிள்ளைகள்? 01 வரும். காரணம் இங்க எங்களுக்கு ஃப்ரேம் நம்பர் எத்தனை பிட்ஸ்ல இருக்கு? 2 பிட்ஸ்ல. எத்தனை பிட்ஸ்? 2 பிட்ஸ். அதனால இங்கேயும் எத்தனை பிட்ஸ் வந்திருக்காங்க? 2 பிட்ஸ்ல. ஓகே, சோ எங்களுக்கு 001 கொண்டு வந்த பிள்ளைகள் நான் டெசிமலுக்கு மாத்தி பார்த்தா 1. பேஜ் டேபிள்ல செக் பண்ணி பார்க்க முதலாவது பேஜ் ஆனது எத்தனையாவது ஃப்ரேம்ல இருக்கு பிள்ளைகள்? 01ங்கிற ஃப்ரேம்ல இருக்கு. அப்ப இதுக்கு பதில் யார் வரப்போதும்? 01. அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறுமாடா? மாறாது. என்ன வரப்போ ஆன்சர்? 0. சொல்லுங்க. 0 0 0 0 0 0 0 0 0. சொல்லுங்க. அப்போ எங்களுக்கு 2 4 6 8 10 0. ஓகே,
2 4 6 8 9 அங்கால 10 0 அங்கால 100 கிளியர். கேட்ட கொஸ்டனுக்கான ஆன்சர் இது பிள்ளைகள். ஓகே, அல்லது நீங்க டெசிமல்ல போடலாம் தெரியுமா? எதுல போடலாம்? டெசிமல்ல. எப்படி தெரியுமா? இப்ப எங்களுக்கு தரப்பட்ட முகவரி இவர் தானே, இவருக்கான பைனரி நம்பர் என்ன பிள்ளைகள்? இவரோட நம்பர் எங்களுக்கு என்ன டெசிமல் பாயிண்ட் என்ன பிள்ளைகள்? 1. இவரோட பைனரி நாங்க டெசிமலுக்கு மாத்தினா 1 2 4 கிளியர். முதலாவதுல எத்தனை இடத்துல இருக்க? 4வது இடம். முதலாவது பேஜ்ல 4வது இடத்துல எங்களுக்கு இருக்காரு. இப்ப சொல்லுங்க, முதலாவது பேஜ்ல 4வது இடம் பிள்ளைகள் ஒன்று தர ஒவ்வொன்றுக்குள்ளையும் 8192 முகவரிகள் காணப்படுது. அப்ப 1 தர 8192. அதுல எத்தனையாவது ஆளா இருக்காரு அவரு? 4வது ஆள். அப்ப 8192ஓட 4 கூட்டம்னா என்ன வரும் பிள்ளைகள்? 8196வது ஆள். இது எங்க இருக்காரு? பேஜ்ல. 8196 எங்க இருக்காரு பிள்ளைகள்? பேஜ்ல இருக்காரு. அந்த பேஜோட லிங்க் ஆகிற ஃப்ரேமும் எங்களுக்கு என்ன பிள்ளைகள்? 1. அப்ப 1 1ஓட வரண்டா இங்க எங்களுக்கு 0 இருந்து 8192 வந்தா பிள்ளைகள் அதே ரேஞ்சுக்குள்ள இங்கேயும் எங்களுக்கு இருக்கு. அப்ப இங்க இது நேரடியா கனெக்ட் ஆகுது எங்களுக்கு. நேரடியா லிங்க் ஆகுது, வேற இடங்களுக்கு மாறலையே. அப்ப இவரெல்லாம் வார அதே ஆர்டரான இங்கேயும் இருக்கும் பிள்ளைகள். இங்கேயும் எங்களுக்கு 8196 காணப்பட்டா இங்கேயும் எத்தனைல காணப்படும்? அதே 8196. ரைட், எழுதுங்க. அப்போ அடுத்த செஞ்சுட்டீங்களா? சரிங்க. அப்போ மெய்நிகர் முகவரி இதனுடன் படமாக்கப்படுகின்ற 15 பிட் முகவரி யாருன்னு கேட்டிருக்கு. சரிங்க, நாளைக்குனா என்ன ஆன்சர்? சரிங்க, மெய்நிகர் முகவரி 0000, அதே மாதிரி 0000, 0001, அங்கால 1111 இதோட படமாக்கப்படுகின்ற 15 பிட் பௌதிக முகவரி. எப்படி மதிக்கப்படுறீங்க? இது என்ன முகவரி? என்ன முகவரி? மாய முகவரி, என்ன தர்க்கவியல் முகவரி. அதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். முதல் 3 பிட்டும் யாருக்கானது? முதல் 3 பிட்டும் யாருக்கானதா? இங்க பாருங்க, முதல் 3 பிட்களும் பிள்ளைகள், முதல் 3 பிட்களும் எங்களோட பேஜ் நம்பருக்கு ஆனது. 0001 யாருக்கு சமன் பிள்ளைகள்? 0வுக்கு சமன். இந்த 0வானது எந்த ஃப்ரேமோட கணக்கில் இருக்கு? 11. எந்த ஃப்ரேம் பிள்ளைகள்? 11. மெப் பண்ணப்பட்டா இந்த பேஜ் நம்பருக்கு பதிலாக யாரை போட போறோம்? ஃப்ரேம் நம்பரை. அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது? 11 வரப்போகுது. ஆஃப் செட் மாறுமா பிள்ளைகள்? மாறாது. சைஃபர் 4 தரம் 0, அங்கால 3 தரம் 0 உண்டு, 4 தரம் உண்டு. யானி ஆன்சர். இது கஷ்டமா? இது என்ன கஷ்டம்? பேஜ் நம்பரை கண்டுபிடிக்க போறீங்க. முதல் 3 துண்டும் எங்களுக்கு யார பிள்ளைகள்? பேஜ் நம்பர். அந்த பேஜ் நம்பரை போய் செக் பண்ணி பார்க்க போறீங்க. பேஜ் டேபிள் எந்த ஃப்ரேமோட இருக்குன்னு சொல்லி 1 1ங்கிற ஃப்ரேம். அப்ப இதுக்கு பதில் நீங்க 1 1 போடுவீங்க. அங்கால டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறுமா? மாறாது, அப்படியே வரப்போகுது. அல்லது டெசிமல்ல போடுற வாடி எப்படி போடும்? இதுல அட்ரஸை பாத்தீங்கன்னா சைஃபர். இவர் எத்தனையாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பிள்ளைகள்? 1 2 4 8 16, அடுத்தது 32 31வது ஆள். சரிதானே? சைஃபர் எங்களுக்கு 1 2 4 8 16, அடுத்து 32 பிள்ளைகள். யார வார எங்களுக்கு டெசிமல் யார்? எங்களுக்கு 31. அப்ப சைபர் 31ங்கிறது இவருக்கான டெசிமல் நம்பர். ஓகே, பேஜ் நம்பர். இந்த சைபர் எங்களுக்கு யாரோட கணக்கில் இருக்கு பிள்ளைகள்? யாரோட கனெக்ட் ஆகுது? 3வது ஆளோட. யாரோட? 3வது ஆள். தர ஒவ்வொன்றிலையும் எத்தனை முகவரி? 8192 முகவரி. அதுல எத்தனையாவது ஆள் பிள்ளைகள்? 31வது ஆள். 7 மண்டா பெருக்கி கூட்டி போடுவோம். இதை விட எங்களுக்கு சும்மா சிம்பிள் வேலை யாரு பிள்ளைகள்? பைனரியில போடுறேன். இப்ப அடுத்த கொஸ்டின், y எனும் செய்நிரல். அடுத்த கொஸ்டினை பாருங்க. y எனும் செய்நிரல் 8196 ஆக உள்ள 8196 ஆக உள்ள முகவரிக்கு பிரவேசிக்க வேண்டி உள்ளது என கொள்க. அப்ப 8196க்கு போகுது பிள்ளைகள். எங்க இருக்காரு இப்ப? 8196ல. அது எந்த பிசிக்கல் அட்ரஸுக்கு உருமாறும் மட்டும் கேட்டிருக்காங்க. 8196ங்கிறது யாரு? இந்த இதுக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான, ஐ மீன் அந்த தர்க்க முகவரிகளுக்கான முகவரி. ஓகே, இப்ப சொல்லுங்க, 8196 எந்த பேஜுக்குள்ள வருண்டா? இதுங்களுக்கு 8191 வரைக்கும் தான் வரப்போகுது. 92 இருந்து 16383 வரைக்கும் எங்க? இங்க. கிளியர்? அப்ப இந்த துண்டுக்குள்ள. ரைட்,
இதுல அவர் எங்க இருக்காரு? 8196. அப்ப இவருக்கான அட்ரஸை கண்டு நீங்க மாத்துனீங்கடா. சரி, மாத்துங்க. கண்டுபிடிங்களா? 16,003 அந்த 8196 எந்த பேஜுக்குள்ள எத்தனையாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருக்கு? கண்டுபிடிங்களேன். பேஜ் நம்பரையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் கண்டீங்கன்னா பேஜ் நம்பருக்கு பதிலாக ஃப்ரேம் நம்பரை பார்க்குற டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறாது. சரிதாங்களா? ம். ப்ராக்டிஸ் தான் உங்களை மாற்றும் பிள்ளைகள். அப்ப எடுத்து பாருங்க என்ன இருக்கு. எங்களுக்கு இங்கானே வரப்போகுது. 8196 எங்க வரப்போதும்? இங்கானே வரப்போகுது. ரைட். அப்ப இந்த இடத்த பிள்ளைகள் நாங்க ஒரு கப்பா மட்டும் சொன்னா இங்க எப்படி வரப்போதும்? ரைட். இவரை தான் நான் போட்டுருக்கேன் பெருசா. அப்ப இவர் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணது யாரு பிள்ளைகள்? 191 முடிஞ்சால் இவர் எங்களுக்கு யாரு? 8192. அப்ப இவர் யாரு பிள்ளைகள்? 8193. இவர் யாரு? 8194. இவரு 8195. இவரு 8196. சரியா? இப்ப சொல்லுங்க நீங்க, இவர் முதலாவதுல 0வது ஆள், இவர் முதலாவது ஆள், 2வது ஆள், 3வது ஆள், 4வது ஆள், 5வது ஆள். கிளியர்? அப்ப நாங்க இவருக்கான முகவரி எழுதினா எப்படி வரும் பிள்ளைகள்? ஒன்றுல எத்தனையாவது ஆள்? 4வது ஆள். அதனால அவர் 8196 எப்படி கண்டுபிடிச்சீங்க? 1 தர 8192. அதுல எத்தனையாவது ஆள்? 4வது ஆள். அப்ப 8192 4 கூட்டினா எத்தனை பிள்ளைகள்? 8196. சரிதானே? ரைட். இப்ப நீங்க பாத்துக்கோங்க, எங்கள்ட்ட இருக்கு பிள்ளைகள், நாங்க அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டோம் 14 அப்படின்னு சொல்லி. இதை நீங்க பைனர்ல எழுதுனா அப்படி வரப்போது. 1 நீங்க 3 பிட்ல போட்டீங்கன்னா 001 வரப்போது. 4 நீங்க போட்டீங்கன்னா பிள்ளைகள் 13 பிட்ஸ் இல்லையா? எஸ். அப்ப ஏன்னா கடைசி 3 பிட்ஸுக்கு எங்களுக்கு 100 வரும். எங்களை 10 பிட்ஸுக்கு யார் வரப்போது? 0. சரிதானே? அல்லது நாங்க டெசிமல்லே ஆன்சர் கொடுக்க போறோம்னா இது கடன் சிம்பிள் வே பிள்ளைகள். முதலாவது எதோட கனெக்ட் ஆகுது பாருங்க. முதலாவது யாரோட கனெக்ட் ஆகுது பிள்ளைகள்? முதலாவதோட கனெக்ட் ஆகுது. சிம்பிள். அப்ப இங்க எங்களுக்கு 8196வது இடத்துல காணப்பட்டால் அங்கேயும் எத்தனை இடத்துக்கு போவாரு? 8196வது இடம். ஏன்னா ஒன்றுக்கும் நேரே அதே பெருமானம் பிள்ளைகள் இருக்கு. பெருமானம் மாறி இருக்குமா? அந்த ஒழுங்கு மாறி இருக்குமா? 0, 1, 2, 3 வாரம் ஒழுங்கு மாறுமாடா? மாறாது. அப்ப முதலாவதுல குறித்த இடத்துல காணப்படுவதற்கான முகவரி 8196. அந்த முதலாவது 3 இடமும் யார பிள்ளைகள்? அங்கால முதலாவது. அப்ப இவர்லையும் அதே இடத்தானே போறாரு. அப்ப நம்பர் என்ன பிள்ளைகள்? சேம் 8196. கிளியர்? எழுதுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. அப்ப 1 4 3 போது சேம் 1 4 இல்லையா? 1 4 மெப் பண்ண போகுது பிள்ளைகள். சேம் 1 4. எப்படி? எங்களுக்கு முகவரி மாறாது. ரைட். எங்கள்கிட்ட ஒரு முகவரி ஒன்று இருக்கா. அந்த முகவரி எங்க இருக்கு? 8196 என்கிற இடத்துல எங்களுக்கு இருக்கு. ஓகே. 8196 எங்க வருவாருன்னு பாருங்க. முதலாவது இடத்துல பிள்ளைகள் 191 வரைக்கும் தான் வரும். 192 இருந்து 16,383 வரைக்கும் எந்த பேஜுக்குள்ள வரப்போதும்? முதலாவது பேஜ். அப்ப நிச்சயம் எங்க இருப்பாரு? இங்க. அப்ப இந்த இடத்த நான் ஒருக்கா பெருசா காட்டுறேன் பாருங்க. நீங்க பெருசா போட்டோம்னா எப்படி வரப்போதும்? முதலாவது எங்களுக்கு 8192. அடுத்தது யாரு? 8193. அடுத்தது 8194. அடுத்தது 8195. அடுத்தது 8196. இதுல இந்த இடமானது எங்களுக்கு முதலாவதுல 0, 1, 2, 3, 4 வரப்போதும். கிளியரா? அப்ப இவருக்கான தர்க்க முகவரியை நாங்க டெசிமல்ல பார்த்தோமாக இருந்தா முதலாவது பேஜுக்குள்ள எத்தனையாவது இடத்துல காணப்படுறாரு? 4வது இடம். நீங்க இந்த பேஜ் டேபிள போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அந்த முதலாவது பேஜ் ஆனது எத்தனையாவது ஃப்ரேமுக்கு மாறுது? அதே முதலாவது ஃப்ரேமுக்கு. கிளியர்? அப்ப இவரை மெப் பண்ண வர முகவரி என்ன? பேஜ் நம்பருக்கு பதிலாக ஃப்ரேம் நம்பரை போடணும் பிள்ளைகள். இங்க 1 1க்கு நேரம் யார் இருக்கு? சேம் 1 தான் இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறுமா? 4வது. ஓகே. ஸோ அப்ப சொல்லுங்கள், இது 4 பிள்ளைகள் சேம் 4 தான் எங்களுக்கு. அப்ப 1 4 வார முகவரி 8196. இங்கேயும் 1 4 யார் வரப்போகுது? 8196. பிகாஸ் எங்களுக்கு அதுக்கான பெருமானங்கள் வந்து ஒழுங்கா தானே வருது. ஒன்னா தானே வருது எங்களுக்கு.
இப்ப இந்த பேஜுக்குள்ள 4வது இடம் அங்கேயும் 4வது இடம் போறாரு. ஓகே, அப்ப இங்க எங்களுக்கு 4வது இடத்துல இருக்காருன்னா பிள்ளைகள் இது எங்களுக்கு மூவ் ஆயிட்டு போகல சேம் அதே 4வது இடம். ஓகே, எங்களுக்கு இதே இது பக்கம் மாறி வந்திருந்தா அல்லது சட்டக இலக்கம் மாறி வந்திருந்தா பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்கங்களுக்கு மாறி இருக்கும். இது ரெண்டும் ஒரே மாதிரி பார்த்தாலும் இது எங்களுக்கு லக்கி கேஸ் ஒண்ணும், ரெண்டுமே ஒண்டா வந்திருக்கு. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பிள்ளைகள். மேற்குறித்த முகவரியின் அடிப்படையில எத்தனை பக்கங்களை மொத்தமாக உருவாக்கலாம்? எத்தனை பேஜ், எத்தனை பக்கத்தை உருவாக்கலாம் சொல்லுங்க. எத்தனை பக்கம்? அதான் கண்டு வச்சிருக்கோம். எத்தனை பக்கம்? 8 பக்கம். பக்கம் பார்த்து யாரோட பிள்ளைகள் வேர்ச்சுவல் நானே. எத்தனை பக்கத்தை உருவாக்கலாம் கவுண்ட் பண்ணுங்க. 8 பக்கம். எப்படி பாக்குறேன்? நிறைய மெத்தட்ல பார்க்கலாம் பிள்ளைகள். முதலாவது மெத்தட் என்ன? பக்கத்துல எண்ணிக்கையை காட்டுறது பிள்ளைகள் 3 பிட்ஸ் இருக்கு. அப்ப 2 சமன் எத்தனை? 8 பக்கம். அல்லது நாங்க பார்க்கலாம் மொத்த கெப்பாசிட்டி எவ்வளவு வரும் பிள்ளைகள்? மொத்த கெப்பாசிட்டி எங்கள்கிட்ட 16 பிட்ஸ் இருக்கு. எத்தனை பிட்ஸ் இருக்கு? அல்லது நாங்க படிச்சிருக்கோம் பிள்ளைகள் பக்கத்துக்கு எங்களுக்கு மொத்தமா வேர்ச்சுவல் மெமரிக்கு எத்தனை பிட்ஸ் இருக்கு பிள்ளைகள்? 16 பிட்ஸ் இருக்கு. வேர்ச்சுவல் மெமரிக்கான மொத்த கெப்பாசிட்டியை ஒரு பக்கத்துக்கான அளவால பிரிச்சாலும் எத்தனை என்ன? வேர்ச்சுவல் மெமரிக்கான மொத்த கொள்ளளவை ஒரு பக்கத்துக்கான கெப்பாசிட்டியால பிரிப்போம் என்றால் எத்தனை பக்கம் இருக்குன்னு கிடைக்குமா இல்லையா? இப்ப 16 பிட்ஸ் பிள்ளைகள் நான் போடலாம் 2x16 போடலாமா இல்லையா? அப்ப 2x16 எங்களுக்கு எப்படி உடையும் பிள்ளைகள்? 2x6 2x10 இது எங்களுக்கு 64 அங்கால கேபி. ஸோ ஆன்சர் என்ன பிள்ளைகள்? 64 கேபி. இப்ப 64 கேபி எங்களுக்கு மாயத்துக்கான மொத்த கெப்பாசிட்டி. அல்லது நாங்க ஷார்ட் கட்டா அப்படி பார்த்துருக்கலாம். இங்க எங்களுக்கு 8 பக்கம் இருக்கலாம். ஒன்றுக்கான கெப்பாசிட்டி என்ன? 8 கேபி. 8 எத்தனை பிள்ளைகள்? 64 கேபி. எல்லாம் ஒன்று தானே? ரைட். இப்ப சொல்லுங்க, இந்த 64 கேபிய ஒரு பக்க அளவால பிரிக்க போறேன் 8 கேபியால. அழகு மாற்றம் தேவையில்லை, பிகாஸ் ரெண்டும் யாருல இருக்கு? கேபில. இவரும் கேன்சல் ஆகும் பிள்ளைகள். 64 8ஆல பிரிக்க மாட்டா 8 பக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு சேர்ந்த பிள்ளைகள். எப்படி செஞ்சாலும் ஆன்சர் சமனா தான் வரப்போகுது. ரைட். அடுத்தது தரப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மாய நினைவகத்துக்கான மொத்த கெப்பாசிட்டி நான் கண்டு வச்சிருக்கேன் பாருங்க. 64 கேபி. அல்லது 8 பக்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு பக்கத்துக்கான அளவு உங்களுக்கு 8 கேபி. அப்போ ஒரு பிள்ளை எப்படியும் எழுது மாஸ்டர் எப்படி? 8 பக்கம் தர ஒன்றுக்கான கெப்பாசிட்டி 8 கேபி. அப்ப 8 எவ்வளவு பிள்ளைகள்? 64 கேபி. எப்படி போட்டாலும் ஆன்சர் சமனா. ரைட்.